அந்த நட்டி நடராஜ் நடிச்சிருக்க படத்தில் விஜய் சாரை யாருன்னா கிண்டல் பண்ணி அந்த படம் வந்துச்சுன்னு வச்சுங்க, தியேட்டர் மட்டும் இல்லை எல்லாத்தையும் கொளுத்திடுவேன். எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அவர் சுகர் அனைவருக்கும் வணக்கம். இன்று லீடர் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக 7வது நாள் இந்த வெற்றிகரமாக 7வது நாளை நோக்கி போய்கொண்டிருக்கும் இந்த லீடர் படம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இன்று காசி திரையரங்கில் மகளிர் எல்லாரும் படம் பார்க்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, அது உண்மைதானா அப்படின்னு பார்க்கலான்னு இங்கே தேட்டருக்கு வந்தாக்க லெஜண்ட் மாநில மகளிர் அணி தலைவி கலைவாணி அவர்களும் மகளிர் அணி செயலாளர் முத்துலட்சுமி அவர்களும், பேர் என்னம்மா உங்களுக்கு பேர் வச்சிட்டாங்களா? இன்று முதல் நான் உங்களுக்கு பேர் வைக்கிறேன், லெஜண்ட் அமுதா, லெஜண்ட் அமுதா, லெஜண்ட் அமுதா. இப்படி மகளிர் எல்லாருமே சேர்ந்து, மீனாட்சி, இப்படி எல்லாருமே சேர்ந்து இந்த படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கதா நான் கேள்விப்பட்டேன். வந்து பார்த்தாக்க 95% அவங்களே இன்று வியாழக்கிழமை இதெல்லாம் வேலைக்கு போகிறவங்களாம் லீவ் போட்டு இல்லத்தரசிகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்லா ஜாலியாக சந்தோஷமாக மகளிர் எல்லாருமே சேர்ந்து இந்த லீடர் படம், எனக்கு தெரிஞ்சு 3வது தடவை 4வது தடவை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? லீடர் 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 அப்படி மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிற இந்த லீடர் படம் பார்க்க வந்ததில் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் லீடர் அவர்கள் நடித்துள்ள, லெஜண்ட் அவர்கள் நடித்துள்ள இந்த படம் இன்று தமிழகம் மட்டுமல்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இப்படி அனைத்து லாங்குவேஜ்லையுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள் தான். ஏன்னா இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்கள் லெஜண்ட் அவர்களை முதல் படத்தில் வேறு மாதிரி இருந்தார், இப்போ இந்த 2வது படத்தில் வேற ஒரு கோணமாக காட்டியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் படம் சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் ஆகிட்டுருக்கு.
லீடர் பிளாக்பஸ்டர் லீடர் பிளாக்பஸ்டர் லீடர் பிளாக்பஸ்டர் லீடர் பிளாக்பஸ்டர். என்னங்க இப்படி கேட்டீங்க? எங்க விஜய் சார் வந்து தூத்துக்குடிக்கு போயிருக்காரு. அவரு திருநெல்வேலி தூத்துக்குடி 2 ஊருக்குமே போயிருக்காரு. ஆனால் மண்ணின் மைந்தன் இந்த லெஜண்ட் அவர்கள் வெளியூர்ல இருந்து போன விஜய் சாருக்கே அவ்வளவு கூட்டம்னா மண்ணின் மைந்தனான லீடர் அவர்களுக்கு லெஜண்ட் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வரும்னு யோசிச்சு பாருங்க. லெஜண்ட் அவர்கள் தூத்துக்குடிக்கு போயிருந்தாக்க விஜய் சார் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் போனதுனால அந்த 2 ஊர் மக்கள் மட்டும்தான் வந்திருந்தாங்க. நம்ம மண்ணின் மைந்தன் லெஜண்ட் அவர்கள் தூத்துக்குடிக்கு போயிருந்தாக்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரிசா எல்லா நாட்டுக்காரும் வருவான். அதற்கு காரணம் லெஜண்ட் அவர்கள். அவர் ஒரு தொழிலதிபரையும் தாண்டி நடிகரையும் தாண்டி ஒரு மனிதாபிமானம் உள்ளவர். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி 10 மடங்கு தட்டு, அதே மாதிரி 10 மடங்கு லெஜண்ட் அவர்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் என்றால் அது எம்ஜிஆர் ஐயா அவர்கள், புரட்சி நாயகன் என்றால் அது லெஜண்ட் அவர்கள். சார் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் சார். ஆனால் அவர்களுடைய நற்பணிகளை பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். விஜய் சார் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால நீங்க வந்து புரட்சி தலைவர் ஒருவேளை இவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் எனக்கு தெரிந்து லெஜண்ட் அவர்கள் அவருடைய முன்னோர்கள் அவர் தாய் தந்தையில் இருந்து அவர் மக்களுக்கு பல நற்பணிகளை செய்து வருகிறார். இதை நான் சொல்லல, வரலாறு சொல்லுது. இந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த புரட்சி நாயகன் என்ற பட்டம் கண்டிப்பாக லெஜண்ட் அவர்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஏனென்றால் எனக்கு ஒண்ணுன்னா கரெக்டா சொல்லிட்டோமா? எனக்கு ஒண்ணுன்னா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுன்னா லெஜண்டுக்கும் கண்ணு துடிக்கும், கண்ணு கலங்கும். அவர் நடிப்பே கண்ணில தான் இருக்கு. வீரம் கண், நேர்மை கண், பாசம் கண். என்னப்பா? சைலன்ஸ். சார் நீங்க இந்த கேள்வி கேட்டதாக நான் ஓப்பனா சொல்றேன் சார். இப்பவும் சொல்றேன், நடிகர் பின்னாடி போறீங்கல்ல போங்க, ஆனால் ஒரு ஒழுக்கம் வேணும். இன்னைக்கு லெஜண்ட் அவர்கள் ஒரு நடிகர் தான். லெஜண்ட் அவர்கள் கார்ல வரும்போது இந்த தங்கச்சி போய் கார் வாசல்ல போய் விழுமா? இந்த அம்மா கார் மேல ஏறுவாங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பின்னாடி போல நல்ல மனிதர் பின்னாடி போயிட்டு பாத்தீங்களா? தட்டு. இதுதாங்க நல்ல ஒழுக்கம் என்பது. புரியுதா? நடிகர்கள் பின்னாடி போங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஒரு ஒழுக்கம் வேணும், புரியுதுங்களா? ஒழுக்கம் இல்லாம நீங்க கார் மேல, இந்த தங்கச்சி இப்ப கார் மேல ஏறுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அததான் ரஜினி சார் சொல்லியிருக்காரு, ஒழுக்கம் வேணும் அப்படின்றத. புரியுதா? இருமா ஏமா ஏமா இருங்க இருங்கம்மா இருங்கம்மா. சீமான் அண்ணன் அவர்கள் ஓசி பஸ்ஸில் போறவங்க ஓட்டு போடாதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கதா அவங்க கேட்குறாங்க. இப்போ நான் சொல்றேங்க, அண்ணா சீமான் அண்ணா என்ன மன்னிச்சிருங்க, ஓசி பஸ்ஸில் போவாதாங்க எனக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா ஒரு ஓட்டு கூட விழாதுண்ணே.
ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஓசி ஓசி ஓசின்னு தான் வாழ்ந்துட்டு இருக்கு. புரியுதா? உனக்கு ஓசியில என்ன கிடைக்கும் அதை நம்பிதான் இன்னைக்கு தமிழகமே வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி தான் தமிழக மக்களை இன்னைக்கு எல்லாரும் ஆளாக்கி வச்சிருக்கீங்க. புரியுதா? எந்த இடத்துல ஓசி கிடைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. சீமானண்ணா சொல்றது கரெக்ட் தான். ஓசியை நம்பி வாழ்ந்தால் அடுத்த தலைமுறைக்கு சோறு இருக்காது, நீர் இருக்காரு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. சீமானண்ணா நீங்க அந்த வார்த்தையை கைவிட்டுருங்க. ஓசி இல்லைனாக்க யாருமே இந்த உலகத்திலே யாருமே இல்லைன்னு. அதாவது எஸ்டிஆர் அவர்கள் நடித்து கொண்டிருக்கும் அரசன் படத்திற்கு இப்ப தற்சமயம் பல சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. காய்ச்ச மரத்தில் தான் கல்லடி படும்னு சொல்லுவாங்க. அதற்கு உதாரணம் எஸ்டிஆர் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களும் நம்ம டிஆர் சார் அவர்களும் இணைந்து பேசி அதற்கு ஒரு காம்ப்ரமைஸான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும். இல்லைன்னா சோசியல் மீடியாவில் யாருன்னா ஏதோ ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்து அதற்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஒன்று மட்டும் சொல்றேன், அந்த நட்டி நடராஜ் நடிச்சிருக்க படத்துல விஜய் சார யாருன்னா கிண்டல் பண்ணி அந்த படம் வந்துச்சுன்னு வச்சுங்க, தியேட்டர் மட்டும் இல்ல எல்லாத்தையும் கொளுத்திடுவேன். விஜய் சாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் அரசியல்ல சொல்லவா சினிமால சொல்றேன், புரியுதா? ஏன்னா கிட்ட கிட்ட தளபதியாமா, நீ தளபதியாமா, அப்படியா? அதனால விஜய் சார் உங்களை பத்தி சினிமாவில் ஏதாவது தவறு நடந்தால் முதல் அந்த தீ குளிப்பான். அந்த தீக்குளி இந்த தங்கச்சி தான் முதல் தீ குளிக்கும். எனக்குலாம் என்ன குடும்பம் இல்லையாடா? நீ வேற ஏமா உங்களுக்கு குடும்பம் இருக்கு தெரியுதுமா? ஏமா இவங்க தீ குளிக்கிறீங்களா இல்லையா? குளிக்கிறீங்களா வேணாமா? அதாவது இவங்க தீ குளிச்சாங்கனாக்கா கண்ணகி மதுரையை எரிச்ச மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால அந்த நட்டி நடராஜ் நடிச்ச படத்தை தயவு செய்து தணிக்கை குழு ஆராய்ச்சி பண்ண வேணும். ஓகே, நன்றி.